இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்க பதிவுகள் உணரப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த சிறிய நிலநடுக்கங்கள் என்று ஒரு நாள் ஒரு பெரிய நிலநடுக்கமாக வரலாம். மக்கள் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த விழிப்புணர்வு பதிவிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனை சிலர் தங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காகவும் தனிப்பட்ட நிலைமைகளை தீர்ப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதே உண்மை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மக்களை ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டாமல் மக்களை ஒரு அறியாமை நிலையில் வைத்திருப்பது என்பதுதான் மோசமானது. ஏனென்றால் ஒரு சாத்தியமான அனர்த்தம் தொடர்பான விழிப்புணர்வையும் தெளிவையும் பெற்றிருந்தால் எங்களுக்கு ஒரு காலத்தில், இன்று இல்லை என்றோ ஒரு காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் அளவை கணிசமாக குறைக்க முடியும். நான் மீளவும் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், நேற்றைய தினம் ஜப்பானில் நிகழ்ந்த நிலநடுக்க நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலநகர்வு. ஆனால் ஜப்பானில் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றால் ஜப்பானினுடைய கட்டுமானங்கள் அல்லது மக்களுக்கு அது தொடர்பான மிகப்பெரிய விழிப்புணர்வு ஊட்டல் இருக்கின்றது. ஆகவே அத்தகைய ஒரு விழிப்புணர்வு ஊட்டலை நாங்களும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில் சுனாமி அனர்த்தம் என்பதே பலருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடற்கோளின் காரணமாக நாங்கள் குமரி கண்டத்தை கடற்கோள் அளித்திருந்தது என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்திருக்கின்றோமே தவிர, நான் அறிந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு கடந்த 5-6 நூற்றாண்டுகளாக மிகப்பெரிய அளவிலான சுனாமி அனர்த்தம் நிகழ்ந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்ததற்கு பிறகுதான் நாங்கள் சுனாமி அனர்த்தம் பற்றிய விழிப்புணர்வை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களை பொறுத்தவரையும் மிக குறிப்பாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய பிரதேசங்களில், அதாவது 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் நிகழ்ந்த பொழுது எமக்கு கிடைத்திருந்த மிகப்பெரிய பலவீனமான விடயம் என்னென்றால், பலர் கடல் உள்வாங்கிய பொழுது அதனுடைய தீவிரம் அல்லது அதனுடைய ஆபத்து தெரியாமல் அந்த கடலை பார்க்க சென்றவர்கள் தான் அதிக அளவில் இறந்தார்கள் என்பது அப்போதைய பத்திரிகைகளில் வந்த செய்தி. அதற்கு காரணம் சுனாமி பற்றிய தெளிவு மக்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை அன்றைய காலகட்டத்தில். அதே போன்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக, மக்களுக்கு ஒரு தெளிவூட்டலை வழங்க வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த பதிவினை மேற்கொண்டிருந்தேன். சிலர் கூறுகின்றார்கள், ஒரு ஏற்கனவே டிட்வா புயலின் காரணமாக ஒரு பெரிய அனர்த்தம் நிகழ்ந்த கால பகுதியில் நான் அந்த கருத்தை கூறியதனால் பலர் அச்சமடைந்திருப்பதாக. உண்மையில் ஒரு அனர்த்தம் நிகழ்ந்த காலப்பகுதியில் தான் இன்னொரு அனர்த்தம் பற்றிய சாத்தியத்தன்மை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். உண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2004ஆம் ஆண்டு சுனாமி நிகழ்ந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்று சுனாமி பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதுதான். நான் அறிந்து கிளிநொச்சியின் பரந்தனில் நிலையம் அமைத்திருந்த சொலிடார் என்ற நிறுவனம் பலனங்களின் கூட்டோடு அந்த காலப்பகுதியில் சுனாமி பற்றிய புவிநடுக்கம் பற்றிய தெளிவை பல மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அதற்கு பிற்பட்ட காலங்களில் அத்தகைய தெளிவூட்டல் ஏற்படுத்தப்படவில்லை.